அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டி மார்க்கெட் இன்னைக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங் அண்ட் வீக் லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனிச்சு. ஸோ கேப் டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலும் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படிங்கிற அந்த லோ பிரேக் அவுட் ஆகிறது அப்படின்னு ஆன உடனே நமக்கு இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு. ஆல்ரெடி 25,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்தது. இப்போ சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனதுனால ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து 750 வரைக்கும் டவுன் வந்தது. 750க்கு அப்புறம் மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்து மேல போய் ஒரு ரேஞ்ச், ஆக்சுவலா இந்த ரேஞ்ச்ல ஒரு டவுன் சைடு வரும், பிரேக் அவுட்ல கீழே போகும்னு எதிர்பார்த்தோம், போகல. மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்சைட் மொமெண்டம் வந்து மேல போக ஆரம்பிச்சது. பையர் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லெவல் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 25,850. ஸோ இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசி ஃபர்ஸ்ட் 10:30 இருந்து 10:30 சப்போர்ட் எடுத்து மேல போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 o'clock, அதுக்கப்புறம் 2:30. ஸோ எல்லா டைமும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கலாம். ஒரு பெரிய இறக்கத்துக்கு அப்புறம் ஒரு மேல போறதுக்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படிங்கிற மாதிரி இந்த லோ லெவலும் இன்னும் பிரேக் அவுட் ஆகல. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு மேல போனா மட்டும், மேல போயிட்டு ரீட்ரேஸ் எடுத்து அகைன் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா, அதாவது 26,000 பிரேக் அவுட் ஆனாதான் மார்க்கெட் கண்டினியூவா மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஆனா இப்படி ஒரு மொமெண்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியோ இல்ல இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் கீழே எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னா நம்முடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது 25,450. ஸோ இது வரைக்கும், ஆனா இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆனாலும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வரணும் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கூட வீக்கா தான் இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இந்த இடத்துக்கு நடக்கல. இது நடந்தாதான் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க வர வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் கேப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஜோன் லெவல், இந்த ஒரு கேப் இருக்கும் பார்த்து, இந்த கேப் ஃபில்அப் ஆயிடுச்சு. ஃபில்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேல போகுதுன்னா மறுபடியும் கண்டினியூவா மறுபடியும் மேல போறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்படி கேப் ஃபில் பண்ண முடியல, ஃபில் பண்ண முடியாம இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழே போகுது அப்படின்னா நம்ம சொன்ன 25,400 வரைக்கும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஓவரால் டீடைல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்ட்ராடே பேஸ்ல நமக்கான என்ட்ரியை எந்தெந்த லெவல்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு லெவல் நம்ம இப்போ ஸ்ட்ராங்காகவும் வீக்காகவும் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட், மேல ரெசிஸ்டண்டா வந்து 25,900, சப்போர்ட் 25,750. ஸோ அந்த ரெண்டு லெவல் வந்து இருக்குது. இந்த ரெண்டு லெவலுக்கும் இடையில பாத்தீங்கன்னா இப்ப இன்பிட்வீன் கேப்ல 25,800 அப்படிங்கிற ஒரு சின்ன சப்போர்ட் லெவலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓகே, அப்ப நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த 25,800 அப்படிங்கிற இந்த லெவல் சப்போர்ட் எடுக்குதா இல்ல பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனா இங்க இருந்து கீழே ஃபர்ஸ்ட் சப்போர்ட், அதாவது 750 to 700 இந்த லெவல் வரைக்கும் கீழே டவுன்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஒரு பிளாட் ஓப்பன், ஒரு கேப் டவுன் ஓப்பன், கேப் டவுன் இந்த லெவலுக்கும் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஹை ஸ்விங் ஹை வந்து ஸ்டாப் லாஸ் 25,850. இந்த லெவல் வந்து 860. இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸை வச்சு அது கீழே வந்து பாத்தீங்கன்னா 750, 700 இந்த ரெண்டு டார்கெட் வரைக்கும் கீழே நம்ம புட்டு பிளான் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேல, அதாவது 860க்கு மேல வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சது அப்படின்னா இங்க இருந்து மறுபடியும், அதாவது கரெக்ஷன் வந்து பிரேக் அவுட், ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ஷன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கணும். கரெக்ஷன்ல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து கன்ஃபர்மேஷன் ரொம்ப வீக்கா இருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ கரெக்ஷன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது லெவல் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இங்க கேப் அப்ல ஒருவேளை ஓப்பன் ஆனா மேல போயிட்டு கீழே டவுன் வந்து அகைன் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இங்க என்ட்ரி எடுத்து இந்த லோவர் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம்.
டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 26,000 ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் டைரக்ஷன் என்னவா காட்டுறது, பிரேக் அவுட்டா இல்ல ஃபேக்கா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த டார்கெட் பிளான் பண்ணலாம். ஸோ இது மேல போறது. கீழே டவுன் சைட் ஆக்சுவலா 25,800 பிரேக் அவுட் ஆனா 750 700 ரெண்டு டார்கெட் கீழேயும், அதே நேரத்துல 25,860க்கு மேல 15 மினிட்ஸ் கேண்டில்ல க்ளோசிங் கிடைச்சது அப்படின்னா நமக்கு 926,000 வரைக்கும் மேல போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து மேலே கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு ஓவரால் பார்க்கிறோம். ஆனா அதிகபட்சமான வாய்ப்பு அப்படிங்கிறது செல்லிங் சைட்ல தான் இருக்கு. ஸோ செல்லிங் சைட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இப்படி அந்த லெவல்ல ஒரு ஓபன் 5 மினிட்ஸ் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு லோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டவுன் சைட் டார்கெட் வச்சு 700 வரைக்கும் நம்ம என்ட்ரியை டார்கெட் பிளான் பண்ணலாம் புட் ஆப்ஷன்ல. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி அதுக்கு கீழே வந்து மொமெண்டம் ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அப்புறம் கேப் ஃபில்லிங்கான ஒரு டார்கெட் லெவல் அப்படிங்கிறது ஒரு இது ஷார்ட் டேர்ம் டார்கெட் தான், இது ஒரு ஸ்ட்ராங் லெவல் கிடையாது. 25,650. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த டார்கெட் நம்ம கீழே வரைக்கும் போகும். அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் 450 அப்படிங்கிற இந்த லெவல் தான் அடுத்த டார்கெட். ஸோ இது எல்லாம் ஒரே நேரத்தில் நமக்கு பார்க்கலாம், நாளைக்கு மட்டுமே இதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. ஆனா எது நடந்தாலும் நம்ம அந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் இப்படி எல்லாம் போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் பிளான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொசிஷன் வச்சுக்கிற மாதிரியான என்ட்ரியை அவாய்ட் பண்றது ஒரு சேஃபா இருக்கும். ஏன்னா இங்க நீங்க பொசிஷன் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல் பொசிஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கிருந்து டவுன் சைட்ல 750 வரைக்குமே நமக்கு டார்கெட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த லெவல் டார்கெட்டும் இது பிரேக் அவுட் ஆனா அடுத்து இந்த டார்கெட் வரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப இந்த 750 பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பொசிஷனை பத்தி பேசுறது சரியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பொசிஷன் இல்லாம இன்ட்ராடேலயே புக் பண்ணிட்டு ஸ்கேல்பிங் பண்ணிக்கிறது சேஃபா தான் இருக்கும். நம்ம இப்படி என்ன ரீசன்னால நம்ம வந்து இப்ப 750 க்ளோசிங் கிடைக்காம நம்ம வந்து பொசிஷன் வைக்கிறது வேண்டாம், அது ரிஸ்க்னு யோசிக்கிறோம் அப்படின்னா இப்ப நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் 750 அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த லெவல் அப்படிங்கிறது வெறுமனே சப்போர்ட் லெவல் அப்படி ஸ்விங் லோ சப்போர்ட் மட்டும் கிடையாது, இது வீக்லியோட சப்போர்ட் அண்ட் 50 வீக்லி அண்ட் மந்த்லியோட கரெக்ஷன் பாயிண்ட். ஸோ வீக்லி சப்போர்ட் அண்ட் மந்த்லி கரெக்ஷன் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா மந்த்லி பிரேக் அவுட்டே நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு. இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், இந்த லெவல்ல இப்படி ஒரு மல்டி ரீசன் இருக்கிறதுனால இப்படி கேண்டில் இங்க வரும்போதெல்லாம் வந்துட்டு சடனா அப்படி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க தான் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். 25,750 பிரேக் அவுட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு மூணாவது கேண்டிலே கிரீன் பண்ணி மேலே ஏத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகங்கிறதுனாலதான் இந்த க்ளோசிங் கிளியரா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து பிளான் நம்ம யோசிக்கணும்னு சொல்ல வரும். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளேயே வந்து சேஃபான என்ட்ரில 1 or 2 என்ட்ரி சேர்த்து புக் பண்ணிட்டு மார்க்கெட் டைரக்ஷனை ஃபாலோ பண்றது சரியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஓவரால் டீடைல் அண்ட் இன்ட்ராடே பேஸ்ல நமக்கு நாளைக்கு என்ன மாதிரியே ட்ரேடிங்கை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் பேசியிருக்கோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேசுற இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.